+2 அக்கௌண்டன்சியில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, அந்த டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 11 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 11. நிவேதா லிமிடெட் ஃபர்ஃபீட்டட் 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கால் மணி ₹4 per ஷேர். ஓகே, இப்போ ₹4 பேமெண்ட் பண்ணலன்னா எவ்வளோ பண்ணாங்க பேமெண்ட்டு? கரெக்ட் 6. எவ்வளோ போகும் ஃபர்ஃபீச்சருக்கு? கரெக்ட் வாட் எவர் பெய்டு. ஓகேயா, அப்போ 1000 × 6 ₹6000 will go to forfeiture. ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அதில் 800 shares were issued out of 1000 at 7 per share. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 800 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏன்னா இந்த 6000 இஸ் ஃபார் 1000 ஷேர்ஸ். ஸோ 6000 × 800/1000 போட்டிங்கன்னா 8 6 கரெக்ட் ₹4800 இஸ் ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் ஃபார் திஸ் 800 ஷேர்ஸ். ஓகேயா, இப்போ இதில் ரீஇஷ்யூட் அட் 7 per share. அப்போ எவ்வளோ லாஸ்? அப்போ 10 - 7 ₹3 லாஸ். ஓகேயா, 3 × 800 ₹2400. ஸோ எவ்வளோ இருந்தது இந்த ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட்? 4800. அதில் 2400 இஸ் லாஸ் டியூ டு ரீஇஷ்யூ. ஓகேயா, ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நெட்டாக ₹2400 தான் வரும். தட் இஸ் த அமௌண்ட் தட் வில் கோ டு கேபிட்டல் ரிசர்வ். அதாவது 800 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணதில் ₹3 லாஸ் போக மிச்சம் இருக்க ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் வில் கோ டு கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, தேங்க்யூ.